லட்சம் விண்மீன் மழையாய் பொழிகிறது. ஆமாங்க ஐயா, இந்த வருஷம் திருவிழாவை உங்க குடும்பம் முன்ன நின்று நடத்தி கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த வருஷமும் எங்களால திருவிழாக்கு வர முடியாது. ஐயா என்ன சொல்றீங்க? பரம்பரையா இந்த திருவிழாவை உங்க குடும்பம் தான் முன்ன நின்று நடத்தி கொடுக்கும். இத்தனை வருஷமா அந்த குறை எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதோ அந்த ஆத்தா இந்த வருஷம் தான் அந்த குறைய போக்கிருக்கான்னு சந்தோஷமா உங்களை நாங்க கூப்பிட வந்தோம். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. இங்க பாருங்க, முதல்ல 3 பேரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நம்ம ஊர் திருவிழா 10 நாள் நடக்கும். 10 நாள் நாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அங்க வரணும்னா அது சரியா வராது. தயவு செஞ்சு எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அதனால எங்களால கண்டிப்பா இந்த வருஷம் திருவிழாக்கு வர முடியாது. ஐயா, நீங்க எல்லாரும் திருவிழாவுக்கு வருவீங்கிற நம்பிக்கையில தான் நாங்க அம்புட்டு தூரம் உங்க எல்லாரையும் கூப்பிடுறதுக்காக வந்தோம். ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? ஐயா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் வருவீங்கன்னா நாங்க இன்னும் நோட்டீஸ் கூட அடிக்கல. ஏன்னா நோட்டீஸ்ல உங்க குடும்பம் தான் தலைமை தாங்குதுன்னு நாங்க போடணும் இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். ராஜா, இங்க பாருப்பா, சித்தி இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. இந்த வருஷம் நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போலாம்ப்பா. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம சிங்கப்பூர்ல இருந்தோம், அதனால வர முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனா இப்போ போக முடிஞ்சும் நம்ம போகாமல் இருந்தோம்னா அது சரி வராதுப்பா. எல்லாத்தையும் தாண்டி அது நம்ம குலதெய்வம்ப்பா. குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அதோட இது குலதெய்வ கோயில் திருவிழா. நம்ம குடும்பம் தான் முன்ன நின்று நடத்தணும். வேற இத்தனை வருஷம் நடத்தலை. இந்த வருஷம் வாய்ப்பு இருந்தும் நம்ம போகாமல் இருந்தோன்னா அது சரியாக வராதுப்பா. அதனால் கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாக ஒன்று சொல்லுப்பா. சித்திமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா திருவிழா 10 நாளைக்கு நடக்கும். காப்பு கட்டிட்டு வாங்கினா நம்ம திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து இங்க வர மாதிரி இருக்கும். அந்த 10 நாள் நம்ம பிசினஸ்லாம், அதான் சித்திமா, அதான் யோசிக்கிறேன். ராஜா, எனக்கு புரியுதுப்பா. 10 நாள் அங்கே வந்துட்டா பிஸ்னஸ் யார் பார்த்துப்பான்னு தானே நீ யோசிக்கிற. ஆனால் பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய ஆள் வச்சுருக்கோம்ல. அப்புறம் என்னப்பா, 10 நாள் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த தடவை நம்ம குலதெய்வ கோயில் திருவிழாக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா. ஏன்னா இத்தனை வருஷம் போகலை, இந்த வருஷமாச்சும் போகணும்னு ஆசையாக இருக்குப்பா. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். ஆமாங்க தம்பி, அத்தை சொல்கிற மாதிரி நம்ம ஊருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அதோட இது நம்ம குலதெய்வ திருவிழா வேற. அதனால எங்கள் எல்லாருக்குமே போகணுன்னு தான் தம்பி தோணுது. அதுக்கப்புறம் முடிவை நீங்களே எடுங்க தம்பி. அண்ணி, நீங்களும் சித்திமாவும் இவ்வளோ சொல்றதுனால சரி, இந்த வருஷம் நம்ம எல்லாரும் திருவிழாக்கு போகலாம். 10 நாள் தானே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ராஜா, உண்மையாதான் சொல்றியாப்பா? சித்திமா, உண்மையாதான் சொல்றேன். நீங்களும் அண்ணியும் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வர முடியாதுன்னு சொன்னா நல்லாவா இருக்கும். இந்த வருஷம் எல்லாரும் திருவிழாவுக்கு கண்டிப்பா போலாம் சித்திமா. அப்பா, இப்பதாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு 10 நாள் இந்த பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா, அதுவும் நம்ம சொந்த ஊர்ல போய் இருக்க போறோம். உண்மையாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. லட்சுமி, நீ சொல்றது சரிதாமா. எப்பவுமே பிசினஸ்னு பிசினஸ பார்த்தே நாங்க பழகிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 10 நாள் லீவ் கிடைச்சா நல்லதா இருக்கும். சரிம்மா, அப்ப நான் உங்ககிட்ட நாங்க எல்லாரும் இந்த தடவை திருவிழாக்கு வரோம்னு சொல்லிடுறோம். சரிப்பா ராஜா, ரொம்ப சந்தோஷம். அவங்க கிட்ட நீயே சொல்லிடுப்பா. இங்க பாருங்க, இந்த வருஷம் நாங்க எல்லாரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி திருவிழாக்கு வரலான்னு இருக்கோம். அதனால நீங்க போய் திருவிழாவுக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஐயா, உண்மையாதான் சொல்றீங்களா? சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட நாங்க போய் திருவிழா வேலையை ஆரம்பிக்கிறோம் ஐயா. சரிங்க ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாரும் கண்டிப்பா திருவிழாவுக்கு வந்துருங்க. கண்டிப்பாங்க, எல்லாரும் இதே சந்தோஷத்தோட கிளம்புங்க. நாங்க எல்லாரும் திருவிழாவுக்கு வரோம். லக்ஷ்மி, பீரோல இருந்து பணம் எடுத்துட்டு வாமா, போ. சரிங்க. ஏங்க, இந்தாங்க பணம். லக்ஷ்மி, அத சித்திமா கிட்ட கொடு. சித்திமா, உங்க கையாலேயே இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுங்க, கோயில் திருவிழா செலவுக்காக. சரிப்பா ராஜா, இந்தாங்க. இந்த பணத்தை வச்சு திருவிழாவை எந்த அளவுக்கு நல்லபடியா நடத்தணுமோ அந்த அளவுக்கு நல்லபடியா நடத்துங்க. இந்தாங்க. அம்மா, கண்டிப்பாமா இந்த வருஷம் திருவிழாவை சிறப்பா நடத்திடுறோம். சரிங்கய்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்லைங்கம்மா, இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல ஊர்க்காரங்கள்ட்ட போய் சொல்லணும். சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க, போயிட்டு வாங்க.
சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம்மா. எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்து சிறப்பா இந்த திருவிழாவை நடத்தி கொடுக்கணும். சரிங்கம்மா, அப்ப நாங்க வரோம். சித்திமா, என்ன ஊர்க்காரங்களாம் வந்துட்டு போறாங்க? ஏதாச்சும் விசேஷமா? பார்வதி, வருஷம் நம்ம ஊர்ல திருவிழா நடக்கும்ல, இத்தனை வருஷம் நம்ம போகவே இல்லை. ஆனா இந்த வருஷம் எல்லாரும் போக போறோம், தெரியுமா? அண்ணி, நிஜமா தான் சொல்றீங்களா? எல்லாரும் போறோமா? ஆமா பார்வதி, எல்லாரும் தான் போறோம். அண்ணி, அப்ப ரிஷி கண்டிப்பா திருவிழாக்கு வர்றான், அப்படிதானே? ஆமாம்மா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சொந்த ஊருக்கு திருவிழாக்காக போகிறோம். ரிஷி இல்லாமல் எப்படிம்மா? ஆனால் ரிஷிக்கிட்ட இனிமே தான் பேசணும். ராஜா ரிஷிக்கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த திருவிழாக்கு வர வச்சிருப்பா. ஏன்னா எப்போ இந்தியாவான்னு சொன்னாலும் இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு வராமலே இருந்துடுறான். அதனால கண்டிப்பாக அவனை திருவிழாக்கு வர சொல்லுப்பா, சரியா? சித்திமா, கண்டிப்பா ரிஷியும் நம்ம கூட திருவிழாக்கு வருவான். அவனை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க சித்திமா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். லக்ஷ்மி, எல்லாம் ரெடியா இருக்காமா? எல்லாம் ரெடியாக இருக்குங்க. அப்ப சரி சித்திமா, நான் போய் கிளம்புறேன். சரிப்பா. அப்பா, ஒரு வழியா நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம். அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு. உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாத்த, ஊர் திருவிழாவை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆகிட்டு. சரிம்மா, நான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னல, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்போ கண்டிப்பா ரிஷி திருவிழாக்கு வருவான். அப்போ ரிஷிக்கும் ஷாலினிக்கும் நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணணும்னா இப்போலேருந்து நம்ம ஷாலினியை வீட்டில் நல்ல பேர் எடுக்க வைக்கணும். அதுக்கு சித்திமா கூட பேசாம இன்னைக்கு அவளை கோவிலுக்கு அனுப்பி வச்சிட வேண்டியதான். அப்பதான் சித்திமாக்கு நம்ம ஷாலினியை பிடிக்க ஆரம்பிக்கும். சின்னத்தை கொஞ்சம் இருங்க, நான் போய் பூஜை தட்டை ரெடி பண்றேன். சித்திமா, அது கோவிலுக்கா போறீங்க? ஆமாம்மா பார்வதி, அதுதானே சொன்னேன். ஆமா சித்திமா, அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணுல சித்திமா, ஷாலினியும் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் உங்க கூடயே அனுப்பி வச்சிடலான்னு பாக்குறேன். ஷாலினியும் அழைச்சிட்டு போறீங்களா சித்திமா? என்ன, ஷாலினி கோவிலுக்கு போகணும்னு நினைச்சாளா? அவ கோவிலுக்கு போய் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே பார்வதி. இல்ல நீ, அவ அதெல்லாம் அடிக்கடி கோவிலுக்கு போவா. அது வரும்போதே கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதான். சரிம்மா பார்வதி, அப்ப நீ போய் ஷாலினியை சீக்கிரம் வர சொல்லுமா. ஏன்னா கோவில் நட சாத்துறதுக்குள்ளார கோவிலுக்கு போகணும், சரியா? சரிங்க சித்திமா, இதோ உடனே போய் அவளை கூப்பிட்டு வரேன். ஐயோ, எங்க இந்த ஷாலினியை காணோம்? ஷாலினி மாம், இப்ப எதுக்கு மாம் கத்துறீங்க? நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன், அதான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஷாலினி, இங்க பாரு, இன்னைக்கு பார்ட்டி அது இதுன்னு நீ எங்கேயும் போக கூடாது. சித்திமா இப்ப கோவிலுக்கு போறாங்க, அவங்க கூட கிளம்பி நீ கோவிலுக்கு போற, சரியா? வாட், கோவிலுக்கா? நானா? அதுவும் பார்ட்டி கூட? கண்டிப்பா என்னால போக முடியாது. என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நான் கிளம்பணும். பாய். ஐயோ போது ஷாலினி, உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டே இருக்காது. நான் சொல்றேன்ல, இங்க பாரு, ரிஷி இந்தியா வரப்போறான். அவன் இந்தியா வரத்துக்குள்ளார நீ எப்படியாச்சும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அப்பதான் ரிஷிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேச்சு இங்கே எடுக்க முடியும், சரியா? அதுக்கு தான் சொல்றேன். சித்திமா கூட உன்ன கோவிலுக்கு போனேன். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. இப்ப நீ போய் நல்ல புடவை உனக்கு கட்டிட்டு வர, அதுக்கப்புறம் சித்திமா கூட கோவிலுக்கு போற, புரிஞ்சதா? ஐயோ மாம், இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப என்ன, பார்ட்டி கூட கோவிலுக்கு போகணும் அவ்வளவுதானே? சரி, ஓகே, பார்ட்டி கூட கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் பர்த்டே பார்ட்டிக்கு போய்க்கிறேன். ஆனா மாம், நீங்க சொல்ற மாதிரி சாரில என்னால கட்ட முடியாது. நான் இந்த ட்ரெஸ்ல தான் போவேன். ஷாலினி, எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா போய் சாரி கட்டிட்டு வா, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ மாம், கூல். இப்ப என்ன, உங்களுக்கு சாரி கட்டணும் அவ்வளவுதானே? கட்டுறேன், கட்டி தொலைறேன், இருங்க. என்ன, சாரி கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா இப்ப வரைக்கும் ஆளை காணும். மாம், நான் வந்துட்டேன், ஓகேவா? மாம், உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஓகேவா? ஷாலினி, சின்ன ஷாலினி, இது உன்னை சாரி கட்டிட்டு வர சொன்னா இப்படி கட்டிட்டு வந்திருக்கா? சின்ன மாதிரி சாரி கட்டிட்டு சர்ச்சு கோவிலுக்கு போவாங்களா? மாம், இந்த மாதிரி சாரி கட்டிட்டு போனா இப்ப என்ன, இந்த சாரிக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சலாதான் இருக்கு. இந்த சாரியை கட்டிட்டு நீ கோவிலுக்கு போறதுக்கு போகாமலே இருக்கலாம். மாம், நீங்க தான் சாரி கட்டிட்டு வர சொன்னீங்க, அதனால தான் கட்டிட்டு வந்தேன். கட்டினாலும் குத்தம், கட்டலைனாலும் குத்தம். காட். சரி, ஓகே மாம், நான் கோவிலுக்கு வரல. ஏதோ நீங்க சொன்னீங்களே தான் பார்ட்டி கூட போலான்னு நினைச்சேன். அப்புறம் நீங்களே இப்ப வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் பார்ட்டிக்காச்சும் போறேன். ஷாலினி, நீ இருக்கியே, உனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இங்க பாரு ஷாலினி, ரிஷிக்கு உனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இது மட்டும் நடக்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாம், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்ல, ரிஷிக்கு என்னை பார்த்தோன்னே பிடிக்கும். அதனால நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க மாம், ஓகே? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, எப்படியோ உனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடந்தா எனக்கு அதுவே போதும். இங்க பாரு ஷாலினி, சித்திமா கோவிலுக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் நீ எங்கேயோ போகணும்னு சொன்னியோ, அங்க போ, சரியா? ஓகே. என்ன பார்வதி, நீ மட்டும் வர, ஷாலினியை காணும்? அது ஒன்றும் இல்லை நீ, ஷாலினிக்கு தலைவலிக்குதான், அதான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டேன். ஆனா ஷாலினி அப்பயும் கோவிலுக்கு போறேன்னு தான் சொன்னா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன்.
அக்கா இத்தனை வருஷமா ஷாலினி இந்த வீட்டில் தான் இருக்கா. ஷாலினி எப்படின்னு கூடவா நமக்கு தெரியாது. அவ தான் கோவிலுக்கு கண்டிப்பாக வரமாட்டா. நீங்கள் வேணா பாருங்கன்னு சொன்னல, பார்த்தீங்கல்ல கோவிலுக்கு அவள் வரல. லக்ஷ்மி என்ன இது பார்வதி கதையில விழுந்துற போது? அட போங்கக்கா, ஏதோ ஷாலினியை பற்றி நமக்கு தெரியாத மாதிரி பார்வதி வந்து ரொம்ப ஓவரா சீன் போடுறாள், அதான் சிரிப்பாக வருது. ஓ அப்படியாம்மா பார்வதி, சரிம்மா அப்போ அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் கோவிலுக்கு கிளம்புறேன். லக்ஷ்மி மீனாட்சி நான் கிளம்புறேம்மா. சரிங்க அத்தை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அத்தை அப்புறம் ரிஷி கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அவனை திருவிழாக்கு வர சொல்லுங்க, சரியா? ஏன்னா அவன் நீங்களும் அவனும் சொன்னால் மட்டும்தான் கேட்பான், அதனால தான். சரிம்மா லக்ஷ்மி, நான் ரிஷி கிட்ட பேசுறேன். சரிம்மா எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். என்ன இது பொழுது சாய போகுது, ஆனா அஞ்சலி இன்னும் காணும். போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்க இருக்கா ஏது இருக்கானே எதுவும் தெரியலையே. சித்தி என்ன? இல்லை சித்தி, அது ஆடு எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு வந்து எல்லாத்தையும் கட்டிட்டேன். கோழி எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன் சித்தி. அதான் நைட்டுக்கு என்ன சாப்பாடு பண்ணட்டுன்னு கேட்கறதுக்கு வந்தேன். ஏண்டி காலையில போன என் பொண்ணு இப்போ வரைக்கும் வரல, பொழுது சாய போகுது. நானே அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு இருக்கேன். இப்போ வந்து நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன். என்ன அஞ்சலி காலையில போயிட்டு இப்போ வரைக்கும் வரலையா? அவ வெளியில எங்கேயாச்சும் போனானா என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. ஆனா எதுவும் என்கிட்ட சொல்லாம போயிருக்கானா? கண்டிப்பா அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். சித்தி நீங்கள் கோவப்படாதீங்க. அது அஞ்சலி அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவள் ஃப்ரெண்டு வீடு எனக்கு தெரியும், 5 தெரு தள்ளி தான் இருக்குது. நான் போய் இதோ அவளை கூப்பிட்டுட்டு வரேன், சரியா? என்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கா? ஆமாம், அஞ்சலி காலையில் கிளம்பும்போது ஏதோ ஃப்ரெண்டு கூட தான் போகிறேன்னு சொன்னா. அப்போது அந்த ஃப்ரெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடி, நீ போயிட்டு அவளை சீக்கிரம் கூப்பிட்டுட்டு வா. இங்கே பாரு பொழுது சாய போகுது, சீக்கிரம் 2 பேர் வீடு வந்து சேருங்க, சரியா? சரி சித்தி, இதோ நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். சரி மாசம் இங்கே நிற்காம சீக்கிரம் அவளை போய் கூப்பிட்டுட்டு வா. பிரதீப், என்ன பிரதீப் இது? நீ தானே சொன்ன அந்த போட்டோ ஷூட் முடிஞ்சா எனக்கு ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்கும்னு. இப்போ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு ஸ்வீட்டி, நானும் உனக்கு சான்ஸ் கிடைக்கணும் தான் அந்த போட்டோ ஷூட்டே பண்ணேன். ஆனா லாஸ்ட் நேரத்துல இப்படி வேற மாடலை சூஸ் பண்ணுவாங்கன்னு நானுமே எதிர்பார்க்கல. பிரதீப், என்ன பிரதீப் இது? நீ தானே சொல்லுவ உனக்கு நிறைய ஆட் கம்பெனி ஏஜென்சிஸ்லாம் தெரியும்னு. அப்புறம் என்ன பிரதீப், ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி கிட்ட பேசலாம்ல? இங்க பாரு ஸ்வீட்டி, உனக்காக நான் ஏகப்பட்ட ஏஜென்சி கிட்ட பேசிட்டேன். ஏன் லாஸ்ட் டைம் போட்டோ ஷூட் கூட அந்த ஏஜென்சி சொன்னதுனாலதான் எடுத்தோமே. பட் லாஸ்ட் மினிட்ல இப்படி மாடலை மாத்துவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்க பாரு ஸ்வீட்டி, உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா நம்ம பணம் கட்டி வேணும்னா ட்ரை பண்ணலாம். என்ன பணம் கொடுத்தா? ஆமா ஸ்வீட்டி, பணம் கொடுத்தா சீக்கிரமா சான்ஸ் கிடைச்சிரும். அப்படியா? சின்ன பிரதீப் இப்படி சொல்ற, எவ்வளவு பணம் கேட்பாங்க? மினிமம் 10,000 ஆச்சு கேட்பாங்க. என்ன 10,000-ஆ? பிரதீப் விளையாடுறியா நீ? ஐயோ ஸ்வீட்டி, 10,000ங்கிறது நான் சொல்ற கம்மி அமௌண்ட். இதை விட 50,000 கேட்கிற ஏஜென்சிலாம் இருக்காங்க தெரியுமா? இங்க பாரு ஸ்வீட்டி, நம்ம கிட்ட இப்ப கையில காசு இருந்துச்சுன்னா சான்ஸ் ஈஸியா கிடைச்சிரும். ஆனா 10,000-ஆ? பிரதீப் 10,000க்கு நான் எங்கிருந்து போவேன்? நீ ஏதாச்சும் வச்சிருக்கியா? ஸ்வீட்டி, என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேன்? நானே அந்த ஏஜென்சிக்கு பே பண்ணி உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அதுவும் சரிதான் பிரதீப், 10,000 பணத்துக்கு நான் எங்கிருந்து போறது? அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதா? ஹே ஸ்வீட்டி, என்ன இது? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டல்லாகுற? இங்க பாரு ஸ்வீட்டி, இந்த பிரதீப நம்பினா என்னைக்குமே யாரும் ஏமாற மாட்டாங்க. நீ கவலையே படாது, உனக்கு சீக்கிரமா நான் சான்ஸ் வாங்கி தரேன். ஆனா அந்த 10,000 காசை மட்டும் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணிடு, ஓகே? ஐயோ, சின்ன பிரதீப் 10,000 இருந்தா ஈஸியா சான்ஸ் வாங்கிடலாம்னு சொல்றான். ஆனா 10,000க்கு நான் எங்கிருந்து போறது? பேசாம மித்ரா கிட்டே ட்ரை பண்ணிடலாம். என்ன ஸ்வீட்டி, என்ன யோசிக்கிற? இங்க பாரு ஸ்வீட்டி, இந்த கையில 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த கையில நமக்கு சான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஓகே? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா 10,000 ரூபாய்க்கு எப்படி ஏற்பாடு பண்ண போறேன்னு தெரியல. சரி ஓகே, எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி தரேன். இங்க பாரு பிரதீப், நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். எப்படியாச்சும் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துரு பிரதீப். ஏன்னா எங்க அம்மா எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலான்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு பிரதீப், எனக்கு கல்யாணம் பண்றதுலாம் இப்ப சுத்தமா விருப்பமே இல்லை. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுப்பக்கரையில தான் இருக்கணும். அடுப்படியில இருந்து என் அழகெல்லாம் வேஸ்டா போயிடும். அப்புறம் பொழுதுனைக்கு எல்லாருக்கும் சோறாக்கி போட்டுட்டு அப்பா அந்த மாதிரி ஒரு லைஃபே எனக்கு வேண்டாம். நான் ஆசைப்படுற லைஃபே வேற. அதனாலதான் பிரதீப் உங்ககிட்ட சொல்றேன், எப்படியாச்சும் எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துரு ப்ளீஸ். ஸ்வீட்டி, யூ டோன்ட் வெரி. கண்டிப்பா உன்னோட அழகை இந்த பிரதீப் வீணாக்க மாட்டான். சீக்கிரமாவே உனக்கு சான்ஸ் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா நீ 10,000 மட்டும் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு, ஓகே? மித்ரா, ஹே நீங்க என்ன பண்ற? அஞ்சலி, டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? காலையில போன நீ இன்னும் வரலன்னு அங்க சித்தி உன்னை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க. உன்னை அங்கேயும் இங்கே தேடிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ எங்க போயிருப்பேன்னு. அதனாலதான் இங்கேயே வந்துட்டேன்.
ஹாய் டார்லிங், எப்படி இருக்க? என்ன டார்லிங்கா? இங்க பாரு பிரதீப், சும்மா என்ன டார்லிங்னு கூப்பிட வேலைலாம் வச்சுக்காத. அஞ்சலி கெட்டு போறதுக்கு காரணமே நீதான். வாட்? அஞ்சலி கெட்டு போற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அவளுக்கு மாடலிங் பண்ணணும்னு ஆசை. அண்ட் அஃப்கோர்ஸ் அவளுக்கு மாடலிங்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். இதுல என்ன டார்லிங் தப்பு இருக்கு? உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு, உனக்கு வேணும்னாலும் மாடலிங்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பிரதீப், மறுபடியும் என்ன டார்லிங்னு சொல்றத முதல்ல நிறுத்து, சரியா? எனக்கு இந்த மாடலிங் அது இதுன்னு எதுவும் வேண்டாம். அதோட அஞ்சலியும் கெடுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். அஞ்சலி, டைம் ஆகிட்டு, முதல்ல கிளம்பலாம் வா. ஐயோ, இவ வேற ஒருத்தி பிரதீப் கிட்ட வேற இவ்வளவு கோவமா பேசுறான். ஒருவேளை இந்த கோவத்துல பிரதீப் நமக்கு சான்ஸ் வாங்கி தராம விட்டுட்டானா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? மித்ரா, இப்ப எதுக்கு பிரதீப் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இங்க பாரு மித்ரா, பிரதீப் தான் எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். சும்மா அவன்கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்காத. பிரதீப் ப்ளீஸ், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, சரியா? ஏய் ஸ்வீட்டி, நான் எதுக்கு தப்பா நினைச்சுக்க போறேன்? சரி, உனக்கு மாடலிங் சான்ஸ் வாங்கி கொடுக்கும்போது இவங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்கலாமே தான் கேட்டேன். பை தி வே, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நம்ம என்ன பண்ண முடியும்? பிரதீப், எனக்கு எந்த சான்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டாம். அஞ்சலி நேரம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கல, முதல்ல கிளம்பலாம் வா. சித்தி அங்க உன்ன தேடிட்டு இருக்காங்க. ஐயோ சரி சரி மித்ரா, வெளியில வெயிட் பண்ணு, நான் வரேன். அஞ்சலி சீக்கிரம் வா. சரி ஓகே பிரதீப், அப்ப நான் கிளம்புறேன். பிரதீப் இங்க பாரு, மறுபடியும் நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். தயவு செஞ்சு நெக்ஸ்ட் சான்ஸ் ஆச்சும் எனக்கு வாங்கி கொடுத்துரு, சரியா? ஸ்வீட்டி, கண்டிப்பா உனக்கு நான் சான்ஸ் வாங்கி தரேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பணத்தோட வா. ஏன்னா பணத்தை போய் ஏஜென்சி கிட்ட கொடுத்தாதான் அவங்க உனக்கு சான்ஸ் தருவாங்க. ஓகே? ஓகே பிரதீப், நான் பணத்துக்கு எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்றேன். நீ அந்த ஏஜென்சி கிட்ட பேசிடு, சரியா? ஓகே ஸ்வீட்டி, எல்லாத்தையும் இந்த பிரதீப் பார்த்துப்பான். ஓகே? ஓகே பிரதீப். சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். ஹே பைத்தியக்காரி, என்னடி இந்த நேரத்துக்குலாம் இந்நேரம் புரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பேன், இப்போ இங்க வந்திருக்க, என்னாச்சு? அது அஸ்வின் மாமா. அஸ்வின் மாமா ரைட்டு, மாமான்னு கூப்பிட்டா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சொல்லு, எதுக்கு இப்போ தேவையில்லாம மாமானே என்ன கூப்பிட்டு ஐஸ் வைக்கிறேன்? அஸ்வின், என்ன இப்படி சொல்ற? எப்படியா இருந்தாலும் நீ அத்தை பையன் தானே. அத்தை பையனை மாமானு தானே கூப்பிடணும். அதனாலதான் நானும் உன்னை மாமானு கூப்பிடுறேன். ஏன் அஸ்வின் கூப்பிடக்கூடாதா? ஹலோ ஹலோ மேடம், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏய், நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும்டி. நீ எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி பேசுவனோ எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா வந்த விஷயத்த மட்டும் சொல்லு, என்ன வேணும்? அஸ்வின், உங்ககிட்ட சொல்லியிருந்தல இப்பவே மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணணுமா? அதான் அந்த மினி ப்ராஜெக்ட் சம்பந்தமா நிறைய டவுட்ஸ் இருக்கு அஸ்வின். ப்ளீஸ் எனக்கு சொல்லிக் கொடு. அதான பார்த்தேன், எலி என்னடா எதுவும் சாப்பிடாம சுத்துதேன்னு. இங்க பாருடி, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஃப்ரீயா இருக்கும்போது உனக்கு சொல்லி தரேன்னு. இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்பெல்லாம் முடியாது. ஆமா, இவன் பெரிய இவன் எப்ப கேட்டாலும் பாரு பிஸியா இருக்குன்னு ஓவரா சீன் போடுறான். எல்லாம் என் தலை எழுத்து, ஆனாலும் வேற வழி இல்லையே. அஸ்வின், என்ன அஸ்வின் இது? இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்கு, அதுக்குள்ளார எப்படி அஸ்வின்? அதெல்லாம் முடியாது, எனக்கு நீ இப்பவே சொல்லிக் கொடு. ஏன்னா இப்போவே வா? நோவே, இப்போலாம் கண்டிப்பா முடியாது. அதான் 2-3 நாள் இருக்குன்னு சொல்றல, நாளைக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். ஓகே? அஸ்வின் ப்ளீஸ் அஸ்வின், எல்லாருக்கும் முன்னாடியும் நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணிட்டேனா மேம்க்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வரும்ல, அதனாலதான் அஸ்வின் ப்ளீஸ். அடி பாவி, அப்ப நீ இந்த ப்ராஜெக்ட கத்துக்கணும்னு இவ்வளவு அவசரப்படல. எல்லாருக்கும் முன்னாடி அந்த ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணி மேம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக தான் இவ்வளவு அவசரப்படுறியா நீ? அஸ்வின், எதுவா இருந்தா என்ன? இங்க பாரு, இப்பவே எனக்கு ப்ராஜெக்ட்ல உள்ள டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. முடியாது அஸ்வின், அடிக்கடி ஒரு விஷயத்தை நீ மறந்து போயிடுற. நீ முடியாதுன்னு சொன்னா உன்னை எப்படி பண்ண வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, சித்தப்பா கிட்ட போயிட்டு சொல்லட்டுமா? போங்க மேடம், தாராளமா போங்க. ஆனா மாமா கிட்ட போய் இப்ப அஸ்வின் எனக்கு டவுட்டை கிளியர் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோயேன், இந்த நேரத்துல அஸ்வின் ரூம்ல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க மேடம்? ஐயோ ஆமால, இதை நான் யோசிக்கவே மறந்துட்டேன். சரி ஓகே, சித்தப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டேன். அஸ்வின் ப்ளீஸ் அஸ்வின், இப்பவே எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் தான் இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ண ப்ளீஸ். ஐயோ சரியான இம்சையா இருக்கடி, நான் தான் சொல்றேன் பிஸியா இருக்கேன்னு, திரும்ப வந்து கிளியர் பண்ணி சொல்லிட்டே இருக்க. எம்மா தாயே, உன் கூட என்னால போராட முடியாது. சரி ஓகே, என்ன டவுட்னு சொல்லு, சீக்கிரம் கிளியர் பண்றேன். சூப்பர் அஸ்வின், உனக்கு நான் ஏற்கனவே மெயில் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல மெயில் ஓபன் பண்ண, உனக்கு எல்லாம் புரியும். அது சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கியா? சரியான ஃப்ராடு நீ. டேய் ஓவரா பேசாம முதல்ல மெயில ஓபன் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சீக்கிரம் என் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. ஏதோ அப்புறம் வேலை பார்க்கணும்னு சொன்னேன், அப்புறம் லேட் ஆகும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. அது சரி, எல்லாம் என் நேரடி, என் நேரம். இந்த மெயிலாடி. இந்த மெயில் தான், இந்த டவுட்ஸ்லாம் தான் எனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ ப்ராஜெக்ட்டை ஃபுல்லா படி, அதுக்கப்புறம் என் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. ஓகே? சரி ஓகே, இரு ஃபர்ஸ்ட் உன் ப்ராஜெக்ட்டை படிப்போம். சஞ்சு, ப்ராஜெக்ட் ஃபுல்லாக படிச்சுட்டேன். உன் டவுட்ஸ் எல்லாம் இது அப்புறம் இது எல்லாமே ஈஸியான டவுட்ஸ் தாண்டி, நான் உனக்கு ஈஸியாக கிளியர் பண்ணுறேன். ஓகே?
சஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த டவுட் தானே, இதுல பெருசா ஒன்றும் இல்லடி, லைட்டா கோடிங் சேஞ்ச் பண்ணா போதும். அப்புறம் இது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கு, இருந்தாலும் இதுலயும் லைட்டா சேஞ்சஸ் பண்ணா ஓகே தான். சஞ்சு இதுலயும் பெருசா எதுவும் இல்லடி, இதுலயும் லைட்டா ஒரு சேஞ்ச் பண்ணா போதும், அப்புறம் எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ஓகேவா? என்ன இது நம்ம பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்கோம், எங்கேயாச்சும் ஆன்சர் பண்றா பாரு இவள. அடி பாவி, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த என்கிட்ட வந்து டவுட்டை உடனே கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு எப்படி கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கான், அதுவும் குரட்டை விட்டு. இவள சஞ்சு சஞ்சு என்ன ஊவா? அடி ஒன்னதாண்டி, எந்திரி. அஸ்வின், நீங்க என்ன பண்ற, அதுவும் இந்த நேரத்துல? கேப்படி கேப்ப, இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. மேடம் உங்க கண்ணை நல்லா முழிச்சு பாருங்க, இது என்னோட ரூம், நீங்க இருக்கிறது என்னோட ரூம்ல. ஐயோ ஆமா, இது அஸ்வின் ரூம் தான். நம்ம எப்படி இங்க வந்தோம்? நம்ம எப்படி வரும்ல? ஐயோ போச்சு, இப்பதான் ஞாபகத்துக்கே வருது. நம்ம தானே டவுட்டை கிளியர் பண்ண சொல்லி இங்க வந்தோம். அஸ்வின், அது வந்து மேடம் எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல போய் ரூம்ல போய் தூங்கு போ. இல்ல அஸ்வின், நான் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணேன். அடி தூங்கு மூஞ்சி, இப்படி ஸ்லீப்பியா இருந்தனா எப்படி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணா உனக்கு புரியும்? முதல்ல சொல்றது கேளு, முதல்ல ரூம்ல போய் நல்லா தூங்கு. எதா இருந்தாலும் நாளைக்கு நான் உனக்கு கண்டிப்பா உன் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன், ஓகேவா? நீ சொல்றதும் சரிதான். சரி ஓகே, அப்ப நான் ரூமுக்கு போறேன். பாய், குட் நைட். இந்த சஞ்சு இருக்காளே, அப்பா, இவளை இப்பவே என்னால மேய்க்க முடியல, இவளை வேற என் தலையில கட்டி வைக்கலான்னு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டே அஸ்வின், உண்மையாவே நீ ரொம்ப பாவம்டா. ஹலோ, சொல்லுங்க சித்தப்பா. ரிஷி சொல்றதுக்கு என்னடா இருக்கு, ஏற்கனவே பேசினதான். இங்க பாரு ரிஷி, திருவிழாக்கு போலான்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம்டா, நீ வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம், அதனால ப்ளீஸ்டா வாயேன். சித்தப்பா, பாட்டிக்கு தான் என்னால சொல்லி புரிய வைக்க முடியல, அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க. 10 days திருவிழான்னு சொல்றீங்க, 10 days எப்படி சித்தப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க வர முடியும்? ரிஷி எனக்கு புரியுதுடா, நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், 10 நாள் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுன்னு. அப்புறம் எல்லாத்துக்குமே ஆள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீயும் அது மாதிரி யாராச்சும் ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டு வாயேண்டா. ஏன்னா உன்னை பார்த்தும் எல்லாரும் ரொம்ப நாள் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது நம்ம சொந்த ஊர் திருவிழா, அதுவும் குலதெய்வ கோயில் திருவிழா, போயே ரொம்ப வருஷம் ஆகுதுடா. வீட்டுல எல்லாரும் வரோம்டா, தயவு செஞ்சு நீயும் வா ரிஷி ப்ளீஸ். சித்தப்பா சாரி சித்தப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பா என்னால திருவிழாக்கு வர முடியாது. இதை வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டையும் எப்படியாச்சும் சொல்லிடுங்க, நான் கண்டிப்பா வர மாட்டேன், என்னை யாரும் எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எபிசோட ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்னடா இது ஷாலினின்னு அன்னைக்கு வேற டாலை காட்டினாங்க, ஆனால் இன்னைக்கு வேற டாலை காட்டுறாங்க அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆமாங்க, ஆக்சுவலாக இந்த மஞ்சமண்ட டாலை தான் நான் ஷாலினியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் அன்னைக்கு நான் அவசரமாக வீடியோ மேக் பண்ணிருந்ததுனால அந்த ப்ளூ மண்டே வைக்க வேண்டியதாக போச்சு. அன்னைக்கு என்னால் சேஞ்ச் பண்ண முடியல, பிகாஸ் டைம் இல்லை. அதனால தான் சரி ஓகே நெக்ஸ்ட் எபிசோட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட சேஞ்ச் பண்ணிட்டேன். இனிமே இந்த மஞ்சமண்ட டால் தான் வந்துட்டு ஷாலினியா வருவாங்க. ஆமாங்க, ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னன்னா, என்னோட ஸ்டோரிஸில் இந்த மஞ்சமண்ட டாலை வெளியே வச்சாதான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறது, அந்த மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மஞ்சமண்ட டாலை நான் ஷாலினியாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இவங்க தான் ஷாலினி, அதாவது நம்ம ரிஷியோட அத்தை பொண்ணு இவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் அந்த மிஸ்டேக் பண்ணினதுக்கு சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னடா இவங்க கமெண்ட் பண்ணினா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் டைம் இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ரிப்ளை பண்ணலன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாம இருந்துடாதீங்க. பிகாஸ் உங்க கமெண்ட் தான் எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, ஓகேவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த லைக் அப்புறம் ஹைப் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அட்மின் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.